ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. மேலும் இது வரைக்கும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா நமது ராசி பலன்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியுங்க. உங்கள் மொபைல் தேடி புதிய ராசி பலன்கள் தினந்தோறும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் மே மாதம் 24 தேதிங்க, வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 11ஆம் நாள். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. I wish you many more happy returns of the day from today forever. இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. ராசியிலே கேது பகவான் இருக்கிறார். 7ஆம் இடத்துல செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. மேலும் 9ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கையாக குரு, சுக்கிரன், புதன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதும் நன்மையை ஏற்படுத்தி தரும். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிகுந்த கெத்து நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க. எந்தெந்த வகையில் உங்களுக்கு கெத்து கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சிந்தனை வளம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கிறதுனால அதன் மூலமாக நல்ல டிசிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து எடுக்க முடியுங்க. நல்ல முடிவுகள் எடுக்க முடியும். தைரியமாக செயல்படுவீங்க. எனவே அதன் மூலமாக உங்களுக்கு தைரியம் மற்றும் கெத்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. உங்கள் துணிச்சல் தான் அங்கே கெத்துக்கு வந்து காரணமாக அமையும். இன்றைய தினம் உங்களுக்கு என்னென்ன மறைமுகமான எதிர்ப்புகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். அதெல்லாம் நீங்கள் கண்டறிந்ததுனால உங்களால் வந்து அதை நீக்கிக் கொள்வதற்கான வழிமுறைகளை வந்து உருவாக்கி கொள்ள முடியும். எனவே ஆனந்தமான ஒரு நாள், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அலுவலக பணிகளை இன்னைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படும். எனவே சிறந்த ஒரு நாள், கெத்தான ஒரு நாள். இந்த தினம் குடும்ப வாழ்க்கையும் நல்ல சூப்பராக இருக்குங்க. அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் இல்லாத நல்ல ஒற்றுமையான சூழல் இருக்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கக்கூடிய ஒரு நாளுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு பூஸ்டப்பாக அமையும். சில பேர் வந்து உங்கள் துறையில் வந்து இன்னும் சிறப்பான நல்ல ஒரு பொசிஷன் அடையணும் அல்லது புதிய இதாக நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தேடலை வந்து ஏற்படுத்திக் கொள்வீங்க. உங்களுக்கு புதிய துறை சார்ந்த நிறைய தேடல் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களுக்கு இன்றைய தினம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும். நல்ல முன்னேற்றம் வந்து சேரும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத சில நினைவுகள் இன்றைய தினம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை நினைத்து நீங்கள் வந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு அமையக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்கள் டைரியில் குறித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையலாம். இன்றைய தினம் விளையாட்டில் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஈடுபடலாங்க. குடும்ப வாழ்க்கை மற்றும் உங்களது நெருக்கமான நண்பர்களுடன் உங்களுக்கு நல்ல அன்பு பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நிறைய ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கும். அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக, நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் சமுதாயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுடைய காரியங்கள் மூலமாக நல்ல மதிப்பு கூடும். இன்றைய தினம் மதிப்பு மரியாதையெல்லாம் சிறப்பாக பெருகக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க. நல்ல ரிலாக்ஸேஷன் இன்னைக்கு உங்களால் வந்து பண்ணிக்க முடியுங்க. அந்த மாதிரி ரிலாக்ஸ் நேரத்தில் உங்கள் நெருக்கமான நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்களை வந்து மகிழ்ச்சியாக இருக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மிகச்சிறந்த சக்ஸஸை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். எங்கேயாவது கடன் வாங்க போகிறீங்க அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் வந்து கேட்ட இடத்துலேருந்து கேட்ட கடன் உதவிகளை கிடைக்கப்பெறக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு நீங்கள் பெறுவீங்க. எனவே சந்தோஷம் அதிகரிக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு சில முக்கியமான ஒரு கடன் உதவிக்காக காத்திருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி லோன்ஸ்லாம் இன்னைக்கு கைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வந்து சேரும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுடைய சில பிரச்சனைகள் காரணமாக உங்களுக்கு மன கவலைகள் அதிகரிக்கலாங்க. உங்களது நண்பர்களுடைய சில மோசமான பிரச்சனைகளை நீங்கள் பார்த்து மனதை வந்து நீங்கள் வந்து அதிலேயே நினைத்து வந்து நேரத்தில் செலவிடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. கவலைப்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. இருந்தாலும் வந்து ஒரு திட்டமிடலை மேற்கொண்டு நல்ல அனுபவசாலிகளின் ஆலோசனைகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு உங்கள் நண்பர்களின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரிய உங்களது காதலருடனான காதல் உறவில் உங்களுடைய காதல் மனநிலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு அப்செட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நிதானம் மற்றும் பொறுமையை வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களது உத்தியோக பணிகள் மட்டுமல்ல, உங்கள் வியாபார பணிகளிலும் சரி உங்களுக்கு தோன்றக்கூடிய புதிய ஐடியாக்களை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி உங்களது வேலையில் வந்து நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை, அதாவது மன உறுதியை வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா, ஆர்வத்தோடு வேலை செஞ்சீங்க அப்படின்னா
உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடித்து நீங்கள் நல்ல ஆதாயத்தை பெற முடியும். அது உத்தியோக பணிகளாக இருந்தாலும் சரி, வியாபார பணிகளாக இருந்தாலும் சரிங்க. நீங்கள் இன்றைய தினம் உங்கள் வேலையில் உறுதித்தன்மை காட்ட வேண்டியது அவசியம். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டாக நீங்கள் செயல்படணுங்க, ஆர்வத்தோடு செயல்படணும். அப்போதான் வெற்றிகள் அதிகரிக்கும். வாழ்க்கையில நிறைய கொந்தளிப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களது குழந்தைகளுடன் இந்த நேரத்தை செலவிட்ட பிறகு உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களது குழந்தைகள் கூட நீங்க முக்கியமான சில தருணங்களை இழந்து விட்டதாக ஒரு ஃபீலிங் கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. இருந்தாலும் இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில உங்களுக்கு அன்பு பெருகும். குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு அந்த அன்பு அதிகரிக்கும். எனவே அவர்களோட நேரத்தை அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. திருமணமானவர்களுக்கு இன்று தினம் உங்களோட வாழ்க்கை துணையினுடைய தேவை பட்டியல் பெருசாக இருக்குங்க. ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டு கொடுப்பாங்க, எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு சலிப்பாயிருங்க. எவ்வளவு நம்ம பண்ணாலும், குடும்பத்துக்காக உழைச்சாலும் நமது வாழ்க்கை துணையின் தேவைகள் பூர்த்தியாக மாட்டேங்குது, ஒரு கவலைகள் உங்களுக்கு உருவாகலாம். அதனால திருமண வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சம் சலிப்புகள் ஏற்பட்டாலும் அன்புக்கு குறைவு இருக்காதுங்க. இன்று தினம் நல்ல அன்பு பெருகும். உடல் ஆரோக்கியத்துல நீங்க ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தால் அதுக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்திட முயற்சியில் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களுக்கு அழகாக இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க கண்டிப்பாக பெற முடியுங்க. சிறந்த ஒரு நாள் இன்னைக்கு சிக்கனமா இருக்கணுங்க. பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்க. அதன் மூலமாக நீங்கள் நிறைந்த சிறப்புகளை காண முடியுங்க. சில பேருக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். உங்களது உறவினர்கள் மூலமாக சில விஷயங்களை நீங்க காரியங்கள் சாதிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க விட்டு கொடுத்து போகணுங்க. உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லது. சிக்கனமாக இருங்க. இன்றைய தினம் நிறைய அன்பு கிடைக்கும், மகிழ்ச்சியாக இருப்பீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு கெத்தான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் கோல்டன் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 5 உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உங்களுடைய சொசைட்டியில் சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படுங்க. மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நீங்க முக்கியமான சில முடிவுகளை தைரியமாக துணிந்து எடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. எனவே மதிப்பு கூடும் தைரியமான ஒரு நாள். இன்றைய தினம் நல்ல முடிவு எடுப்பீங்க. இன்றைய தினம் அஸ்தம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு புதிய துறை சார்ந்த தேடல் இன்னைக்கு மனதில் அதிகரித்து கொண்டே இருக்கும். நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணி நீங்க கத்துக்கணும் அல்லது ஈடுபடணுங்கிற ஆர்வத்தை இன்னைக்கு மனதில் நீங்க கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு என்னென்ன எதிர்ப்புகள் இருக்கு, மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட நீங்க கண்டறியக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு உருவாக்கி கொள்ளக்கூடிய, அதை நீங்கள் கண்டறிவதன் மூலமாக அதை சிறப்பாக கடந்து வெற்றியாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற முடியும். எனவே சிறந்த ஒரு நாள் தினம் எதிர்ப்புகளை கண்டறிந்து அதை வெற்றிகரமாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு நாள் தினம் புதிய தேடல் உங்களுக்கு இன்னைக்கு மனதில் இருந்துகிட்டே இருக்கும். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் சிந்தனையின் போக்கில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு உங்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். உங்கள் சிந்தனை போக்கில் இருக்கக்கூடிய மாற்றங்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான வகையில் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளக்கூடிய சில முக்கியமான நிகழ்வு நடக்கக்கூடிய ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.